தேவதாசியிடம் மாந்தோப்பு ஒன்றை தானமாக பெற்று சங்கம் நிறுவ பயன்படுத்தியதாக யுவான் சுவாங் குறிப்புகளில் உள்ளது. வரலாற்றில் பல தேவதாசிகள் பொது தொண்டுகளோ சிறப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஆலயத்தில் பணிபுரியும் தேவதாசியோ இறந்துவிட்டால் அவளுடைய உடலை ஆலய மூர்த்திக்கு போர்த்தப்படும் அந்த புனித ஆடையை போர்த்திதான் எடுத்துச் செல்வார்கள். அன்று முழுவதும் ஆலய வழிபாடோ நிறுத்தப்படும். மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன்பு ஆலயத்தின் ராஜகோபுரத்தின் முன்பு சிறிது நேரம் ஊர்வலமோ நிறுத்தப்படும். தேவதாசிகள் ஒழுக்கமற்றவர்களாக இருந்திருந்தால் இத்தகைய மரியாதைக்கு அன்றைய சமூகம் ஒப்புக்கொண்டிருக்குமா? ஊர்வலம் சென்று திரும்பும் உற்சவ மூர்த்திக்கு கண் திருஷ்டிக்களிக்கும் உரிமை தேவதாசிகளுக்கோ வழங்கப்பட்டது. சிலப்பதிகாரத்தில் மாதவியின் நேர்மை திறன், அவளுடைய மகள் மணிமேகலையின் துறவரம் போன்றவை சிறப்பு மிகுந்தவையாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தேவதாசி முறை பின்பு ஏன் அவமான சின்னமானது? தேவதாசி பரம்பரையில் ஒழுக்கக்கேடு திடீரென்று வந்துவிட